ஹை ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ்ல ஒரு கேள்வி ஈஸியா பார்ப்போமா? டிஸ்கவுண்ட்ல தொடர்ச்சியா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். டிஸ்கவுண்ட்ல இது பாத்தீங்கன்னா ஒரு டஃப்பான கேள்வின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய ரயில்வேஸ்லயும் எஸ்எஸ்சிலயும் இந்த கேள்வி ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு சமமான ஒரு ஒற்றை தள்ளுபடி கண்டுபிடிக்கிறத நம்ம பாத்துறோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒற்றை தள்ளுபடி கொடுத்துட்டு இருப்பாங்க. ரெண்டு டிஸ்கவுண்ட்ல ஒண்ணு கொடுத்துட்டு அப்ப ரெண்டாவது சக்சசிவ் டிஸ்கவுண்ட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை மெத்தட் படி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். இதை எப்படி ஸ்பீடா அப்ரோச் பண்றதுன்னு பாக்கலாமா? அதுக்கு பாருங்க, 100 அப்படின்றது மார்க் பிரைஸா எப்பவுமே இதுல ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க 10% கொடுத்துருக்காங்க. அப்ப 100ல 10% போச்சு அப்படின்னா 90% தான் இருந்திருக்கும். ஓவரால் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 37%. அப்ப 100ல 37% எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 63 ருபீஸ் வரும். ஓகே, அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் போக அது 90 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ரெண்டாவது டிஸ்கவுண்ட் போக ஓவராலா பார்க்கும்போது 63 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்ப 90க்கும் 63க்கும் வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா 27 ரூபாவா? இந்த 27 ரூபாய் டிஸ்கவுண்ட் நம்ம எதுக்கு கொடுத்திருப்போம்? இந்த 90 ரூபாய்க்கு கொடுத்திருப்போம். அப்ப 90 ரூபாய்க்கு, ஓகேவா, 90 ரூபாய்க்கு 27 ரூபான்றது எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் டிஸ்கவுண்ட் நாம சொல்லிடலாம். ஓகே, இது அடிக்கலாமா? 3 முறை 10 முறையா? 3/10ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு ஈக்குவல்னு பாத்தீங்க அப்படின்னா 30%. ஓகே, அப்ப ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். இந்த மாதிரி ஸ்பீடா பின்னங்களுக்கான பர்சன்டேஜ் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்து இதே மாதிரி ஒரு கேள்வி பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி பாருங்க, ஒற்றை தள்ளுபடி 25%, ஃபர்ஸ்ட் தள்ளுபடி 10% அப்படின்னா ரெண்டாவது தள்ளுபடி என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கொடுத்துலாமா? 100 ருபீஸ்ன்றது மார்க்கெட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 10% போச்சு அப்படின்னா அது 90 ருபீஸ்க்கு வித்திருப்பாங்க. ஓவரால் டிஸ்கவுண்ட் 25% போச்சு அப்படின்னா அது 75 ருபீஸ்க்கு வித்திருப்பாங்க. அப்ப 90 ரூபான்றது ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் போக, அதுக்கப்புறம் செகண்ட் டிஸ்கவுண்ட் போக அது எவ்வளவுக்கு வந்திருக்கு? 75 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்ப எவ்வளவு குறைஞ்சு போயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 15 ரூபாய் குறைஞ்சு போயிருக்கு. இந்த 15 ரூபான்ற எதுக்கு கொடுத்த டிஸ்கவுண்டா இருந்திருக்கும்? இந்த 90 ரூபாய்க்கு கொடுத்த டிஸ்கவுண்டா இருந்திருக்கும். அப்ப 90 ரூபாய்க்கு 15 ரூபான்றது எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 3 அடிக்கலாமா? 1/6 வருமா? 15 டேபிளாலே அடிச்சு. அப்ப 1/6ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் ஈக்குவல் பாத்தீங்க அப்படின்னா 16.66% ஈக்குவலா இருந்திருக்கு. ஓகேவா? அப்ப இதே மாதிரி ஒரு கேள்வி நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஓவரால் டிஸ்கவுண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு, அப்ப செகண்ட் டிஸ்கவுண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு ரிப்பீட்டடா இப்ப கேட்டுட்டே இருக்காங்க, டஃப்பான கேள்வி. ஆனா இந்த மெத்தட நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.